சாதி வாரியா கணக்கெடுக்கலாம்னு சொல்லி மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இது நீண்ட நாட்களா வந்து எதிர்க்கட்சிகளை வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க சாதி வாரியா கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு. இது எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து? கண்டிப்பா இது நல்ல ஒரு திட்டம் தானே, எனக்கு மனசுல படுத்துங்க. கண்டிப்பா தேவையானது தான். இல்லை நம்ம எவ்வளோ வேணா போராடலாம், பட் இது வந்து கண்டிப்பா அது நாங்கள் பாப்பாவுக்கு இப்போ வந்ததே வந்து டிசபிலிட்டிக்கும் நாங்கள் அட்மிஷன் போகிறக்கும் அது மாதிரி ரிசர்வேஷன் இருக்கான்னு தேடி தான் வரும். அப்போ இது மாதிரி ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறது வந்து அந்த ஒரு பிரிவினை கொண்டு வரதுக்குலாம் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. பேருக்கா பத்மாவதி. சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கலாம்னு சொல்லி மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீண்ட காலமா பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. இப்போ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நிச்சயமா நல்லது தான். ஏன்னா வந்து இது ரொம்ப ஆண்டுகளாக வந்து ஒரு குரல் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து மாநில அரசாங்கத்தினுடைய கோரிக்கையாகவும் இருந்திருக்குது. அதுக்காக வந்து நிறையா குரல் விட்டுருக்காங்க. அது வந்து இப்போ வந்து அதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் மேற்கொண்டு அவங்களே வந்து ஒப்புதல் தந்திருக்காங்க. அது வந்து எல்லா மக்களுக்கும் பயன்படும். குறிப்பாக வந்து தலித் மக்கள் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பயன்படும் அப்படிங்கிறது வந்து நல்ல வரவேற்பட வேண்டிய விஷயம். ஏன்னா சாதி வாரியாக வந்து பின்தங்கிய நிலையில் இருந்தவங்க, ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தவங்க, இதன் மூலிமா வந்து கல்வி மற்ற சூழல்களில் பொருளாதார வாய்ப்புகளை பெறுவது ரொம்ப காலமாக தடுக்கப்பட்டிருந்தது. இது வந்து இப்போ வந்து உண்மையிலுமே வந்து இது வந்து நடைமுறைக்கு வரும்போது வந்து நிச்சயமாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், கீழே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமில்லாமல் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருமே பயன்பெறுவாங்க. வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். என் பேர் பாளையநிலவன். சாதி மதம் எதுவுமே இதில் இல்லாமல் எல்லாருமே இதை ஒரு மனதாக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமா இதுக்கு நாங்கள் ரொம்ப 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 வரவேற்பு கொடுக்குறோம். இதனால வந்து மக்களுக்கு எல்லா சமுதாயத்துக்கும் இது நல்லா தான் நடக்கும் இல்லையா, எதுலையுமே தீங்கு கிடையாது. ஜாதி வாரி கணக்கு கம்பல்சரி எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும். என் பேர் அப்துல் ஜப்பார். சாதி வாரியா கணக்கெடுக்கிறது வந்து மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ரொம்ப நாளா எதிர்கட்சிகள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, ஒப்புதல் கிடைச்சிருச்சு. எப்படி பாக்குறீங்க? இது நல்லதுதான். கவர்மெண்ட் வேலைக்கு அது ஈஸியா இருக்கும். கரெக்டா பிரிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். கவர்மெண்ட்டுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த ஜாதி இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் இடஒதுக்கீடு கரெக்டா கொடுக்கல கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்படிங்கிறதா இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு ஜாதி வாரி கணக்கீடு இருக்காதனால இவங்களுக்கே முன்னுரிமை கொடுக்குறாங்க, ஹிந்துஸ்கே முன்னுரிமை கொடுக்குறாங்க, பின்ன கிறிஸ்டின் மற்ற ஜாதிக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பேச்சு இருக்கு. ஜாதி வாரி கணக்கீடு எடுக்கும்போது கவர்மெண்ட் ஜாப்க்கு எல்லா ஜாதியும் எல்லா மதமும் போறப்போ அது ஈஸியா இருக்கும். பாபர், பாபர் கோயம்புத்தூர். வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி மத்திய அரசு மாநில அரசுகள் வந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணுமா? ஜாதி வாரி கணக்கெடுப்பு இதுக்கு முன்னாடி நடந்த அரசாங்கம்லாம் எடுத்திருக்குல்ல. அப்போ மத்திய அரசாங்கம் அதை விருப்பப்பட்டால் மாநில அரசு தேவைன்னா நிறைவேற்றலாம். இல்லைன்னா அதுக்கு வந்து சட்டசபையை கூட்டி ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் வைக்கலாம். இப்போ இத்தனை வருஷமா மாநில அரசு வலியுறுத்தினாங்க. இப்போ திடீர்னு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு. இது எப்படி தேர்தலுக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படியும் இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் தங்களோட பலத்தை காட்டணும்னு சொல்லி போட்டு பார்ப்பாங்க இல்லையா. அதனால் இது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த குட்டி குட்டி கட்சிக்காரங்கள்லாம் இப்போ வந்து கொந்தளிச்சு எழுவாங்க. எதுக்காக என்ன சொல்கிறீங்க? என்னன்னு கேட்டால் நாங்கள் தான் வந்து மெஜாரிட்டின்னு ஒவ்வொருத்தரும் மாறுதட்டிக்குவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அதில் ஒன்றும் இருக்காது, புஸ்வானமாக இருக்கும். அப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா மக்களுக்கு பயன் இல்லையா? ஜாதி வாரி மக்கள் கணக்கெடுத்தால் ஒரு விதத்தில் பயன் இருக்குது. ஏன்னா இப்போ 65% வேலை வாய்ப்பு இருக்குது இல்லையா. இப்போ மகளிருக்கு 35% வேலை வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதுக்கு வந்து ஜாதி வாரி கணக்கெடுக்கிற மூலியமாக தானே ஆள் எடுக்கிறாங்க. ஆச்சா, இன்னாருக்கு எஸ்சிக்கு இவ்வளோ, கொஞ்சம் மேம்பட்டவங்களுக்கு இவ்வளோங்க. அதனால் ஜாதி வாரி கணக்கெடுப்பும் வர்றது நல்லது தான். உங்கள் பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. மத்திய அமைச்சரை வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலாம்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஜாதி பிரிவே வேண்டாங்கிறாங்களே. சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தும்போது அப்பன் ஜாதி என்ன, அம்மா ஜாதி என்ன, இந்த கேள்விகளை கேட்டு அவங்கள பிசி, எம்பிசி, இப்படி பிசி, அப்புறம் இது மாதிரி எஸ்சி, இப்படி ஜாதி வாரியாக பிரிக்கும் பொழுது அறிவுள்ள குழந்தைகளுக்கு இடமில்லாத போயிடுது. இப்போ நடுத்தர வர்க்கத்தில் இருக்காங்க, ஒரு கொங்கு சமுதாயத்தில் இருக்காங்க, ஒரு நாயுடு சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இவங்க அறிவுள்ள குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு இந்த ஜாதியினுடைய அடிப்படையில் அவங்க அறிவுக்கு அங்கே எடுபடலையே. அதனால் ஜாதி பிரிவு வேண்டான்னு நினைக்கிறேன். அறிவு தான் மெயின் அப்படிங்கிறது என்னோடய கொள்கை. மனித குலம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு எழுதிடுறீங்க. ஆனால் எழுதுகிற எழுத்து தான் தவிர அதன்படி செயலில் காணுமே. இல்லை, இப்போ இத்தனை வருஷமாக வந்து எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வந்தாங்க. இந்த திடீர்னு வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வாங்கிருக்கு. இது வந்து அரசியல் நோக்கம் ஏதாவது இருக்குன்னு பார்க்குறீங்களா? மத்திய அமைச்சரவை ஏதாவது இருக்கலாம். ஆனால் என்ன கேட்ட ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார்
இந்த மண்ணில் சொன்ன மாதிரி அறிவுள்ளவன் யாராக இருந்தாலும் சரி அவனை முன்னுக்கார வைக்கிறது தான் என்னோட கருத்து. ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா வந்து இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும் இல்லாத நிறைய வந்து தமிழ்நாட்டுல பின்தங்கியவர்களும் பயன்பெறுவாங்க. முன்தங்கியவர்கள் இருக்காங்க, முன்தங்கியவர்கள் இருக்காங்க, யாரும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. ஜாதிகள் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜாதிகள் இருந்ததுன்னா நாடு என்றைக்குமே குட்டிச்சவர் தான். எனக்கு தெரிஞ்ச கருத்து அது வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னா குழந்தைகளை போய் சேர்த்தும் பொழுது எஸ்சின்னா அவனை முன்னாடியெல்லாம் கொடுத்துட்றான், அறிவுள்ள குழந்தை பின்னாடி போயிடுது. வகுப்பு வாரியத்தினால பல பிரச்சனைகள் வருதப்பா. அதனால் என்னோட கருத்து தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா உலகம் பலவிதம். அதனால் அதன்படி எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். என் பேர் பாலு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.